போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய உண்மையான செய்தியை கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். நீ கடந்த நாட்களில் துன்பத்திலும் சோகத்திலும் மனதை சிதறவிட்டு இருந்தாய். இனி அந்த சோகத்தை விட்டு எழு. இன்று உனக்கான உன்னுடைய துணை உன்னை தேடி வருகின்றார். நீ இத்தனை நாட்களாக எதற்காக என்னிடம் வேண்டிக் கொண்டாயோ அது நிறைவேறும் நாள்தான் இது. உன் பாதையை தடுத்த எல்லா சங்கடங்களையும் நான் அகற்றி விடுவேன். அச்சமின்றி செயலில் இறங்குவாய். விரைவில் உன்னுடைய கைகளில் முன்னேற்றத்தை நீ பார்ப்பாய். ஏனென்றால் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக நிற்கின்றேன். நிச்சயம் என்றே உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடி வந்து, இனி நீ மட்டும்தான் என்னுடைய உலகம், இனி உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று கூறி உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் தங்கமே. இதனால் உன்னுடைய வாழ்வில் புதிய நிம்மதி, வளம், மகிழ்ச்சி, ஆதரவு இதையெல்லாம் நீ வரவேற்கும் நேரம் இதோ வந்துவிட்டது. ஆகையால் மனதில் எதையும் சுமையாக வைத்து கொள்ளாதே. நீ உன் வாழ்வில் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மீண்டும் நான் உறுதியாக சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நுழையும் மனிதர்கள் எல்லோரும் கர்ம வினையால் வருபவர்கள். அவரவர் பங்கினை நிறைவேற்றிவிட்டு போகின்றார்கள். நிலைத்த உறவுகள் உன்னை சுற்றி பாதுகாப்பாக இருப்பவை. மற்றவை வினையை முடித்து போகும் நிழல்கள் மாதிரி. நீ உன் மனதையும் உன் செயல்களையும் என் நினைவில் வைத்து நடத்துகிறாய் என்றால் எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது தங்கமே. உன்னுடைய புண்ணியத்தின் பலன் இப்போது உனக்கு கிடைக்க போகின்றது. கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் மகிழ்ச்சியாக இரு. அது உனக்கான புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இப்பொழுது உன் துணையுடன் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு தங்கமே. இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக உன் துணையுடன் நீ வாழப் போகின்றாய். அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று நீயும் உன்னுடைய துணையும் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தளத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன். சந்தோஷமாக இரு. அனைத்தும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என்னை நம்பு. ஓம் முருகா.